கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிலமோன் புஸ்தகத்தை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பல வகையான பிரசங்கங்களை இந்த பிலமோனுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்தை மையமாய் வைத்து நம்ம கேட்டு இருக்கிறோம், நாம் தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கும் ரட்சிப்பை குறித்து அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து, அது எப்படி இருக்கணும், எப்பேற்பட்டவர்களை ஆண்டவர் இன்னொருவரை ரட்சிக்க பயன்படுத்துகிறார் என்று சொல்லியெல்லாம் ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க பார்க்கிறோங்க. பாருங்க, இந்த பிலமோனுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபம் பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையில இருக்கும்போது பிலமோனுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைப்பதை போல ஒரு லெட்டர் தான் இது. என்ன விண்ணப்பம்னா, இந்த லெட்டரை நான் ஒனேசிமு கையில கொடுத்து அனுப்புகிறேன். இந்த ஒனேசிமுக்காக பவுல் அப்போஸ்தலன் கெஞ்சி கேட்பதை பார்க்கிறோம். அவனை மன்னிச்சுக்குங்க, அவனை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி இந்த ஒனேசிமுவை பிலமோன் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஒரு சிபாரிசு லெட்டர் தான் இந்த நிருபம் என்று சொல்லி பார்க்க முடியும். யார் இந்த ஒனேசிமு? பிலமோனுடைய வீட்டுல ஒரு அடிமையாய் இருந்தவர். எதையோ திருடி கொண்டு, அது பணமோ பொருளோ என்னன்னு நமக்கு தெரியல, திருடி கொண்டு வீட்டை விட்டு ஓடி விடுகிறார். இப்படி ஓடப்பட்ட அவரு பவுல் சிறைச்சாலையில இருக்கும்போது சிறைச்சாலையில பவுல் அவரை சந்திக்கிறார். என்ன நடந்ததெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு அடிமையை அன்று எளிதாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். அப்படி கண்டு கொண்ட யாரோ இவரை பிடிச்சு அங்க சிறைக்கு ஒருவேளை அனுப்பிச்சிருக்கலாம். பவுலை வைத்து அதே சிறையில இவரையும் ஒருவேளை கொண்டு போறாங்க, அல்லது எப்படியோ பவுல் அவரை சந்திக்கிறார், சுவிசேஷம் சொல்லுகிறார். இந்த சகோதரனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது, ரட்சிப்பு வருகிறது. அப்போ இந்த ஒனேசிமுவுக்கு ஒருவேளை விடுதலை கிடைக்குது. விடுவிக்கப்பட்ட ஒனேசிமுவை பவுல் அப்போஸ்தலன் தன்னோடு தனக்கு சேவை செய்வதற்காக ஒருவேளை கொஞ்ச நாள் வைத்திருக்கிறாரா நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் தனக்கு சேவை செய்வதற்காக அவரை வைத்துக் கொள்ளுகிறதை விட, தேவையாய் இருந்தாலும், யாரும் தன்னோடு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தன்னோடு இருப்பதை விட அவருடைய ஓனர்கிட்ட அவர் போகணும் என்று சொல்லி ஒனேசிமுவை பவுல் அப்போஸ்தலன் இந்த லெட்டர் கொடுத்து பிலமோன்ங்கிற அவருடைய ஓனர்கிட்ட அனுப்புகிறார். இந்த லெட்டர்ல இன்னைக்கு நான் உங்களோடு கூட 5 காரியங்களை ரட்சிப்பை குறித்து இந்த சம்பவத்தை வைத்து சொல்லணும்னு சொல்லி இருதயத்துல பாரம். முதல் காரியங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஒனேசிமோ ஒரு அடிமை. அடிமை என்பவருக்கு அந்த காலத்துல மரியாதை இல்லை, அவருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்க முடியாது. அவர் ஒரு பொருள் போல. அவரை வாங்கின எஜமான் அவரை என்ன வேணா செய்ய முடியும், இன்க்ளூடிங் கொலை செய்வது கூட. அவரால் பயன் இல்லைன்னா அவரை தூக்கி ஒரு பொருளை எரிந்து விடுவது போல அவர் எரிந்து விட முடியும். அப்பேற்பட்ட நம்பிக்கையற்ற, பிரயோஜனமற்ற, வாழ்க்கையே வீணாக்கப்பட்டது போல இருக்கிற ஒரு அடிமை இன்னைக்கு பிலமோன் வீட்டிலிருந்து தப்பிச்சு இப்போ ரோமாபுரிக்கு வருகிறார். இந்த ரோமாபுரியில பவுல் அப்போஸ்தலன் சந்திச்சு சுவிசேஷம் சொல்லி அவர் ரட்சிக்கப்படுகிறார். நல்ல கவனிங்க, விடுதலையை குறித்த ஒரு சுவிசேஷம் தான் இயேசுவின் சுவிசேஷம். எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, நரகத்திலிருந்து, பாவ சுபாவத்திலிருந்து. ஒரு விடுதலையின் செய்தி தான் ரட்சிப்பின் செய்தி, சுவிசேஷத்தின் செய்தி. அப்போ ஒரு விடுதலையின் செய்தியை சொல்லக்கூடிய ஒருவர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கணும் என்பதுதான் சாதாரணமா எல்லாருடைய எண்ணமா இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூடங்க, ஒருவேளை சுவிசேஷன் சொல்லாம போகிறதுக்கு காரணம் எங்கிட்ட இந்த குறை இருக்குங்க, நான் இன்னும் சரியா ஆசீர்வதிக்கப்படல, இந்த தாளந்து எனக்கு இல்ல, பேச்சு திறமை எனக்கு இல்ல, மியூசிக் வாசிக்கிற திறமை எனக்கு இல்ல, நிறைய வசனங்கள் மனப்பாடமா எனக்கு தெரியாது, அடுக்கா எனக்கு பேச தெரியாது, அல்லது நான் இன்னும் பதவி உயர்வு இன்னும் எனக்கு கிடைக்கல, இன்னும் நான் ஏழையாய் தான் இருக்கிறேன். என்ன நல்ல காரணம் நம்ம சொல்லலாம் நம்முடைய குறைச்சல்களை வச்சுட்டு. நல்ல கவனிங்க, ஒனேசிமுங்கிற ஒரு அடிமைக்கு முதலே மரியாதை இல்லை.
வீட்டை விட்டு ஓடி வந்த அடிமையை இப்பொழுது ஒருவேளை ராணுவம் பிடித்து மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போட்டிருக்கிறது. அவருடைய நிலைமை எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. இந்த நிலைமையில இவருக்கு சுவிசேஷம் சொல்ல ஒரு விடுதலையான ஒருவரை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. கட்டப்பட்டிருக்கிற ஒருவேளை கை கால்களில சங்கிலிகளினால் மாட்டப்பட்டிருக்கிற, தன்னால ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில ஒரு ஜெயிலுக்குள்ள அடங்கி ஒடுங்கி இருக்கிற ஒரு பவுலை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. விடுதலையின் செய்தியை சொல்ல போகிற ஒருவர் தனக்கே விடுதலை இல்லாமல் இருக்கிறார். ஆனா நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் கொடுப்பது ஆவிக்குரிய விடுதலை. இவரோ சரீர பிரகாரமா விடுதலை இல்லாமல் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார். ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னாங்க, பவுலுடைய இந்த கட்டுகள், பவுலுடைய இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் அவர் சுவிசேஷம் சொல்வதற்கு தடையா இருக்கவில்லை. இன்னொரு கோணத்துல பார்ப்போமானால், நம்பிக்கையற்ற, அடுத்தது மரணம்தான், ஒருவேளை ஓனர்கிட்ட மறுபடியும் ஒப்பு கொடுக்கப்படுவாங்கன்னா கொலையே செஞ்சிருவாங்க, அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அப்படி ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு அடிமைக்கு சுவிசேஷம் சொல்லுகிற ஆள் முக்கியமா இருக்கவில்லை, சுவிசேஷம் செய்தி தான் முக்கியமா இருந்தது. நீங்க புரிந்து கொள்றீங்களான்னு எனக்கு தெரியலங்க. இதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? என்னுடைய இப்பொழுது இருக்கிற சரீர பிரகாரமான சூழ்நிலைகள் சுவிசேஷத்திற்கு தடையே இல்லை. ஒரு 3 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 தீமோத்தி சாப்டர் 2 verse 9 வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. இவர் கட்டப்பட்டு இருக்கிறார். இவர் ஒண்ணுமே முடியாதவரை போல சரீர பிரகாரமாய் தெரிந்தாலும் ஆண்டவர் அவருக்குள்ள போட்ட அந்த சுவிசேஷம் என்கிற தேவ வசனம் கட்டப்பட்டு இருக்கவில்லை. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த சபையாரின் மேன்மைகளை பவுல் இந்த இடத்துல மெச்சிக்கொள்ளும் போது ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. தெசலோனிக்கே சபை அவ்வளவு சாட்சியா இருந்ததற்கு ஒரு முக்கிய காரணம். 1 Thessalonians chapter 2 verse 13. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. தெசலோனிக்கே பட்டணத்துல இருந்த இந்த விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவு தரமுள்ளதாய் மெச்சிக்கொள்ளத்தக்கதாய் இருந்ததற்கு முக்கிய காரணம் என்னன்னா, யார் சொல்றாங்கன்னு அவங்க பார்க்கல, அவங்களுடைய சரீர பிரகாரமான சூழ்நிலைகள் அவர்கள் பார்க்கவில்லை. அதை தேவ வசனமாய் பார்த்தாங்க, தேவ வசனமாய் ஏற்றுக்கொண்டாங்க, தேவ வசனமாய் விசுவாசிச்சாங்க. இட் ஒர்க்ட் எஃபெக்டிவ்லி இன் them. அது வல்லமையாய் அவங்களுக்குள்ள கிரியை செய்தது, பேலன்ஸ் செய்தது, மாற்றத்தை உண்டு பண்ணினது. அதே போலதான் ஒனேசிமு வாழ்க்கையில கூட கட்டப்பட்டிருக்கிற பவுல் சுவிசேஷம் சொல்லுகிறாரு. ஒனேசிமு கட்டப்பட்ட அவரை பார்க்கவில்லை. நீங்க விடுதலை ஆயிருந்தா விடுதலையின் செய்தி எனக்கு நீங்க சொல்லும் போது நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா அப்படியெல்லாம் இவர் சொல்லவே இல்லை. சரீர பிரகாரமான கட்டுகளை அவர் பார்க்கவே இல்லை. வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செஞ்சது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாமாங்க? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஒரு வசனம் பாருங்க அந்த இடத்துல. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 21. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாமா? யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆழல வசனம் தான் உங்களை என்ன செய்ய போகிறது? உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளது. இன்னைக்கு இந்த சிந்தனை நமக்கு வருமானாங்க? என்னுடைய குறைகளை வச்சு நான் சுவிசேஷம் சொல்லாம இருக்க மாட்டேன். நானே ஏழையா இருக்கிறேங்க, எனக்கே பிரச்சனை இருக்குங்க, எனக்கே பலவீனம் இருக்குங்க, என் வாழ்க்கையில நான் இது குறையோடு இருக்கிறேன்.
அப்படி சரீர பிரகாரமான குறைகளை நான் காரணமாய் சொல்லி சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க மாட்டேன். கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. விசுவாசிக்கும் போது அதை பலன் செய்கிறது. அது தேவ வசனம், வல்லமையும் ஜீவனும் உள்ள ஒரு வசனம். அந்த வசனம் கிரியை செய்யும். ஒனேசிமுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற பவுலுக்குள்ள இருந்து வந்த அந்த சுவிசேஷம்ங்கிற தேவ வசனம் கிரியை செய்தது, அவர் வாழ்க்கையை மாற்றினது. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இந்த ஒனேசிமுவை இந்த தேவ வசனம் கொண்டு போச்சு. அப்ப நான் பிரதர் அண்ட் சிஸ்டர் தயங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க சூழ்நிலைகள் உங்களை தடை பண்ணுகிறதா? சோர்ந்து போயிடாதீங்க. கட்டப்பட்டிருக்கிற பவுலை பயன்படுத்தி அடிமையாயிருந்த ஒனேசிமுவை, ஒருவேளை அடுத்தது மரணம்தான், அடுத்தது பயங்கரமான சித்திரவதை தான் என்று இருந்த ஒரு ஒனேசிமுவை ஆண்டவர் ஒரு ஊழியனாய் உயர்த்த முடியுமானா என்னை உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஆட்களை பார்க்க வேண்டாம், பூமிக்குரிய வாழ்க்கையை பார்க்க வேண்டாம், ஆவிக்குரிய காரியங்களை கண்ணோக்குவோம், வசனத்தை முன்னால வைப்போம், ரட்சிக்க வல்லமை உள்ள இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம், ஆண்டவர் கிரியை செய்வார். சரி, இரண்டாவது, இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கையை வச்சுங்க நம்ம கற்றுக்கொள்ளுகிற ரட்சிப்பை குறித்த அடுத்த பாடம் என்னன்னாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிலமோன் யாருன்னாங்க, அந்த பிலமோனுடைய முதல் ஒரு சில வசனங்களை நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். நம்ம வாசிக்கலாம். பிலமோனின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதுல ஒரே அதிகாரம் தானே இருக்கும். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாங்க. பிலமோன் 2ஆம் வசனத்திலிருந்து அதோடைய கடைசி பகுதி. உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. பிலமோனை பார்த்து சொல்றார், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். 7ஆம் வசனம் வாசிங்க. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். எதுக்காக இதை வாசிக்கிறோம் நாங்க? இந்த பிலமோன் நல்ல ஒரு தேவ மனிதன், பணக்காரர் தான், அடிமைகள் எல்லாம் வைத்துக் கொள்ளணும்னா பணக்காரர் தான். ஆனா தன்னுடைய வீட்டை சபைக்காக என்ன செஞ்சிருக்காக? திறந்து கொடுத்திருக்கிறாரு. அவரை குறித்து ஒரு சாட்சி என்னன்னாங்க, அந்த சாட்சி பவுலை ஜபங்களிலே நினைக்க வைக்கிறது, எப்பொழுதுமே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வைக்கிறது. அப்படி என்ன சாட்சின்னு பார்த்தா 4ஆம் வசனத்துல, கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உம்முடைய அன்பை நான் கேள்விப்பட்டேன். ஆண்டர்ட்ட அன்பு, எல்லா பரிசுத்தவான்கள்ட்ட பட்சபாதம் இல்லாம எல்லாரிடத்துல அன்பு காட்டுகிறாரு. அதே போல அவருடைய விசுவாச வாழ்க்கையும் அவ்வளோ ஆச்சரியமா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற மனுஷன் தான் யாரு? இந்த பிலமோன். 7ஆம் வசனத்துல பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் இவராலே இளைப்பாறுதல் அடைஞ்சிச்சான். அதை கேள்விப்படும் போது அவருடைய அன்பு பவுல் அப்போஸ்தலனுக்கு பயங்கர சந்தோஷம் கொடுக்கிறது, ஆறுதலும் கிடைக்கிறதாம். இப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற பிலமோன் வீட்டுல வேலை செய்கிற அடிமைதான் யாரு? இந்த ஒனேசிமு. அப்பேற்பட்ட ஒரு தேவ மனிதன்ட்ட வேலை செய்கிற ஒனேசிமு அங்க இருக்கிற வரைக்கும் மாற்றப்படவே இல்லை, ரட்சிக்கப்படவே இல்லை, திருடுகிறவனா மாறினாரு, அந்த வீட்டை விட்டு ஓடுகிறவரா மாறினாரு, ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் நாளொன்று வந்தது, ஜெயில பவுல் கட்டப்பட்டு இருக்கும்போது வசனம் சொல்லுதுங்க, 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, என்னவென்றால் பிலமோன்லங்க, பிலமோன் 1:10, என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். கட்டப்பட்டிருக்கிற பவுல்ட்ட ஆண்டவர் இவரை கனெக்ட் பண்றாரு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, இந்த சகோதரன் மறுபடியும் பிறக்கிறாரு, மாற்றப்பட்டவனா ஒரு ஊழியனுங்கிற ஸ்தானத்துக்கு ஆண்டவரை உயர்த்தி விடுகிறார். என்ன கற்றுக்கொள்றோம் தெரியுமாங்க? ரட்சிப்பு நம்ம கையில இல்ல, எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறாங்க என்பதும் நம்ம கையில இல்ல, அது கர்த்தர் கையில இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. அதனாலங்க
இவ்வளோ சுவிசேஷம் கேட்டும், இவ்வளோ வசனம் கேட்டும், இவ்வளோ உதவி செஞ்சும், இவ்வளோ நல்ல ஊழியர்கள் இருந்தும், இவ்வளோ நல்ல ஓனர் இருந்தும் இவன் சந்திக்கப்படவே இல்லை, இவன் எங்க போனாலும் சந்திக்கப்பட மாட்டாங்க. அப்படி ஒருவரை குறித்து தீர்ப்பு சொல்லாமல் தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து கர்த்தர் கையில அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்முடைய கண்கள் அந்த எஜமான, எந்த எஜமான? அறுவடையின் எஜமானனாக என் இயேசு கிறிஸ்துவ நோக்கி கொண்டே இருக்கட்டும். இத்தனை வருடம் நமக்கு தெரியல, எத்தனையோ வருடங்கள் பிலமோனோடு கூடவே இருந்த இந்த சகோதரனுக்குள்ள மாற்றம் வரல. ஆனா ஒருவேளை ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் பவுல் அப்போஸ்தலன் கூட இருந்தாரு, ஆண்டவர் சந்திச்சாரு. இது அந்த ஊழியனை பொறுத்ததல்ல, இது கர்த்தருடைய நேரம். ஒரு சில வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கி புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 3 verse 11. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 3 verse 11 வாசிக்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். போதுங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இன்னொரு வசனம் அதே பிரசங்கியில 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 9 verse 11. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாமா? நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆண்டவர் குறிச்ச நேரம்னு ஒண்ணு இருக்கு, அவருடைய கிரியைகள் வெளிப்படுகிற நேரம் என்று ஒன்று உண்டு. ஆண்டவர் குறிச்ச நேரம் ஒன்று உண்டு. அந்த நேரத்துல கர்த்தர் காரியங்களை செஞ்சு முடிப்பாரு. ஆகையால் என்னுடைய உங்களுடைய ஒரு பொறுப்பு என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஒருவர் ரட்சிக்கப்படவே இல்லை, இவ்வளோ நல்ல ஊழியர் பிரசங்கிச்சோம், இவ்வளோ வருஷம் அந்த தேவ பிள்ளைகளோடு இவங்க கூட இருந்து சந்திக்கப்படலைன்னா இவங்க ஒரு நாள் சந்திக்கப்பட மாட்டாங்க. சாதாரணமா இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம்ல. ஒனேசிமுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு இல்ல. அதுக்கு ஆண்டவருடைய செயல் என்று ஒன்று உண்டு, ஆண்டுடைய நேரம் என்று ஒன்று உண்டு. ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரவில்லை, எனக்கும் உனக்கும் என்ன? அன்னைக்கு ஆண்டவர் மரியாள் அம்மாவை பார்த்து அந்த காணா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபடுகிறது, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி சொன்ன போது பதில் சொன்னாரே, அவருடைய நேரம் என்று உண்டு, அன்னைக்கு அவர் செய்வாரு. என்னுடைய உங்களுடைய கடமை அவர் ரட்சிக்கிற வரைக்கும். 123ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிற. தொடர்ந்து நோக்கி கொண்டே இருப்போம், தொடர்ந்து செபித்து கொண்டே இருப்போம், தொடர்ந்து பாரப்படுவோம், தொடர்ந்து சுவிசேஷம் சொல்வோம். கர்த்தருடைய நேரம் என்று ஒன்று உண்டு, அன்றைக்கு ஆண்டவர் காரியங்களை செய்வார். 3வது பாடம் இந்த பிலமோன் நிருபத்துலங்க ஒனேசிமு வாழ்க்கையை வச்சு நம்ம பார்க்கும்போதுங்க, பிலமோன் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். பிலமோன் verse 12. பிலமோன் 12வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொண்டீங்களா? பிலமோன் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். நல்ல கவனிங்க, பவுல் அப்போஸ்தலனுக்கு பிலமோனை நல்லா தெரியும். பிலமோன் யாரு? இந்த ஒனேசிமுடைய ஓனர். பிலமோனுடைய அடிமைகளில் ஒருவர் தான் யாரு? இந்த ஒனேசிமு. பவுலுக்கு இந்த பிலமோன் நல்ல பழக்கம். நீங்க அந்த அதிகாரத்துல நீங்க கீழே வாசிக்கும் போது 19வது வசனம், பிலமோன் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், 19th verse வாசிக்கலாமா? பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். எதை சொல்றாருன்னா, முந்தின வசனத்துல கடன்பட்டது உண்டானால் நான் அதை தருகிறேன், என் கணக்குல எழுதி கொள்ளுங்க. அடுத்தது சொல்றாரு, நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிலமோன் கர்த்தருக்குள்ள வருவதற்கு முக்கிய காரணம் யாரு? இந்த பவுல் அப்போஸ்தலன். அதனால பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீர் எனக்கு உண்மையே தருகிற அளவு கடன்பட்டவர் என்று சொல்லி. எல்லாத்தோட பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு தானே. அந்த ரட்சிப்பு பிலமோனுக்குள்ள வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரம் யாரு? பவுல். நல்ல கவனிங்க. அப்போ
பவுல் சொன்னா பிலமோன் கண்டிப்பா கேட்பாரு. அவர் தன்னுடைய ஜீவனையே இவருக்கு கொடுக்கிற அளவு கடன்பட்டவர் என்று சொல்லுகிறாரு. அடுத்தது, ஒனேசிமு பவுல் அப்போஸ்தலன் கட்டப்பட்டு இருக்கும்போது அவருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவரா, ஊழியம் செய்கிறவரா, சேவை செய்கிறவரா இருக்கிறார். எங்க வாசிக்கிறீங்கன்னாங்க 13வது வசனம், பிலமோன் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், 13th verse. சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். அப்போ இந்த ஒனேசிமோ பவுல் அப்போஸ்தலன் கூட இருப்பது பவுல் அப்போஸ்தலனுக்கு நன்மை. ஏன்னா அவர் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு, அவருக்கு சேவை செய்யணும், அவருக்கு பலவீனங்கள் உண்டு, தேவைகள் உண்டு. அதை சந்திப்பதற்கு ஒனேசிமு நிச்சயமா தேவை. இவ்வளோ இருந்துங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, இந்த ஒனேசிமுவை ஓனர்ட்ட அனுப்புகிறார். இதுல என்ன கற்றுக்கொள்றோம் தெரியுமாங்க? ரட்சிப்புல ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் என்னன்னா, நான் செய்த தவறுக்கு சரிபடுத்துவது. யார்கிட்டயாவது கடன் பட்டிருந்தா அந்த கடனை நான் திருப்பி கொடுக்கணும். யார்கிட்டயாவது நான் கோபமா பேசியிருந்தா நான் போய் மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்டயாவது பொருளை வாங்கி கொடுக்காம இருந்தா அந்த பொருளை நான் கொடுக்கணும். எங்கேயாவது திருடினது உண்டானால் அந்த காரியத்தை நான் திரும்பி கொடுக்கணும். எங்கேயாவது பொய் சொல்லி ஒரு சலுகையை வாங்கி இருந்தாங்கன்னா அதை போய் ஒத்துக்கொண்டு அதை சரிபடுத்தணும். ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆனா யாருக்கு விரோதமா செய்தோமோ அவர்களோடு நான் மன்னிப்பு கேட்காம என் ரட்சிப்பு பூரணமாகிறதே இல்லைங்க. ஒரு 3 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனம், நல்ல தெரிஞ்ச வசனம். சகேயுவை ஆண்டவர் சந்திக்கிறாரு. சகேயு வீட்டுக்கு ஆண்டவர் போறார். சந்தோஷத்தோடு சகேயு ஏசப்பாவை கூட்டிட்டு போறார். அவர் லைஃப் மாறிடுச்சு, பெரிய சந்தோஷம் அவருக்குள்ள வந்துருச்சு. கர்த்தர் அவரை சந்திச்சுட்டாரு, கர்த்தர் அவரை ஏற்றுக்கொண்டுட்டாரு, அவர் வீட்டுக்கு போக போறாரு. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவர் பாவியான மனுஷன் என்று சொன்ன போது சகை ஒரு வார்த்தையை சொல்றாரு. நமக்கு நல்ல தெரிஞ்ச வார்த்தை தான், வாசிச்சிடலாம். லூக் 19:8, லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இந்த வார்த்தை சகேயு வாயிலிருந்து வந்த உடனே 9வது வசனம் சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அது வரைக்கும் ரட்சிப்பு வந்ததுங்கிற வார்த்தை ஏசப்பா வாயில வரல. இதை அறிக்கை செய்ததுக்கு அப்புறம் ஆண்டருடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, இவன் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். இதுல கற்றுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுமாங்க? ஆண்டட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டீங்க, சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்களா? ஆண்டட்ட போய் ஒப்புரவாயிட்டீங்க, சம்பந்தப்பட்டவர்களோடு ஒப்புரவாயிட்டீங்களா? தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்துட்டீங்க, ஆனா ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுத்தீங்களா? வசனத்துல வாசிக்கிறோம்ல, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், நம்ம எடுக்க வேண்டாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள், ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்கள் என்று சொன்னாங்க. நம்ம செய்யறோமா? இன்னொரு வசனம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 7. ரோமர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாமாங்க? எடுத்துக்கொண்டீங்களா? ரோமர் 13:7. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிற நானு, ஆண்டவரோடு சரி செய்துட்டேன்னு சொல்லுகிற நானு, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அதுதான் முக்கியம், மனுஷங்க என்னவோ நினைச்சிட்டு போட்டும் சொல்லி தள்ளுவதற்கல்ல. அங்கேயும் நான் சரியாகணும். இந்த ஒனேசிமுடைய ரட்சிப்பை வைத்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், மனுஷர்கள்ட்ட சரி செய்ய வேண்டிய காரியங்களை நான் சரி செய்யணும். கடன் வாங்கி செலுத்தாம போவது அது துன்மார்க்கனுக்குரிய அடையாளம் சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். இது நீங்க சங்கீதம் 37ல பார்க்க முடியுங்க, 21ஆம் வசனத்துல. நமக்கு டைம் இல்ல, வாசிக்க நேரம் இல்ல. சாம்ஸ் 37:21 அங்க என்ன வாசிப்பீங்கன்னா, துன்மார்க்கன் தான் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். கடன் வாங்கி ஏமாத்துகிறவங்க ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனை நான் செலுத்தாம போவேனானா ஊரை விட்டு ஊரை போறது, அரசாங்கத்துல போய் அடைக்கலம் புகுறது, போலீஸ் மூலமா போய் அடைக்கலம் புகுது. வசனத்தின்படி இது தவறு. ஒனேசிமு அப்படி இருந்திருக்கலாமே, பவுலோடு கூட இருந்திருக்கலாமே. பவுல் சொன்னா பிலமோன் கேட்டிருப்பாரு. அதுவும் பவுலுக்கு தேவையவர், ஆனாலும் எவ்வளவு முக்கியமா அவர் எண்ணினார் போய் ஒப்புரவாகுதுல.
நானும் நீங்களும் அதை செய்யறோமா? யோசிச்சு பார்க்கலாமா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி சொல்லுகிறேன் நானு, தேவனோடு சரி செய்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறேன் நானு, மனுஷரோடு சரி செய்திருக்கிறேனா? இந்த ரெண்டும் சேர்ந்து போனாதாங்க உண்மையான ஒரு ரட்சிப்பு. 4வது பாடங்க, இந்த ஒனேசிமுவை கொஞ்சம் நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னா, ஒனேசிமுவுக்கு தன்னுடைய பழைய ஓனர்கிட்ட திரும்பி போவதற்கு தயக்கமே இருக்கவில்லைங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீ போகணும்னு சொல்லி சொன்ன போது அவர் கொஞ்சம் கூட தயங்கினதா அந்த இடத்துல நம்ம பார்க்கவே இல்லை. கட்டாயப்படுத்தி பவுல் அனுப்பவே இல்லை. இந்த சத்தியம் புரிந்து கொண்டாரு. நான் ஒப்புரவாகணும்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு அர்ப்பணித்தவரா என்ன நடக்கும்னே அவருக்கு தெரியாது. பிலமோன் ஏற்றுக்கொள்வாரா? பிலமோன் மறுபடியும் கொண்டு போய் ஜெயில போடுவாரா? சித்திரவதை பண்ணுவாரா? அடிப்பாரா? கொலை செய்வாரா? என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. தூக்கி வீசுவாரா? என்னன்னு தெரியாது. ஆனாலும் தைரியமா நான் ஒப்புரவாவேன், என் ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னா இதை நான் சரி செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு போனாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இதை குறித்து ஒரு அழகான சத்தியம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25, 26 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். Matthew chapter 5, 25 and 26. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கலாமா? எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போது சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். He was ready to reconcile. இவர் ஆயத்தம், இந்த சத்தியம் இருக்கு தெரியுது, செய்யணும்னு சொல்லி தெரியுது. சரி, வாய்ப்பு கிடைக்கும் போது செஞ்சிடலாம். இல்ல, இவர் உடனே செஞ்சாரு. எந்த அளவு உடனேன்னாங்க, பவுல் அப்போஸ்தலனுக்கு இவர் தேவை. இவர் ஊழியம் செய்யணும், சேவை செய்யணும், உதவி செய்யணும். இன்னொன்னு, பவுல் அப்போஸ்தலனோடு கூட இருப்பது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நல்ல ஆவிக்குரிய ஒரு தகப்பன் அவர், நல்ல அன்புள்ள ஒரு தகப்பன். நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறோம் எந்த அளவு அவங்களுக்குள்ள உறவு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சந்தோஷமா இருந்து ஒரு இடத்தை விட்டுட்டு அடுத்தது அங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா திருடனா அங்க போக போற, திருட்டு பட்டம் வாங்கினவர் அந்த இடத்துல. இவர் திருடன் என்று சொல்லி அங்க பெயர் வாங்கினவர், வீட்டை விட்டு ஓடி போனவர் என்று பெயர் வாங்கினவர். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தைரியமாய் அதை சந்திச்சார், தாமதம் பண்ணல, உடனே கிளம்பி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு உங்களுக்கும் ஒப்புரவாகணும்னு தெரியுது. நம்ம 3வது பாயிண்ட் அதுதான் பார்த்தோம். ஒப்புரவாகணும் தெரியுது எனக்கு, ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணிடுறேன், அவங்களை சந்திக்கும் போது செஞ்சிடறேன். இல்ல, நான் ஸ்டெப் எடுக்கணும். அந்த வசனம் சொல்லுது, கடைசி காசை கொடுத்து தீரு மட்டும் அவ்விடத்திலிருந்து நீ புறப்பட மாட்டாய். ஒருவேளை இது வருகைக்கும் நம்ம சம்பந்தப்படுத்தி பார்ப்போம்னா, அவனுடைய வருகையில கூட எடுக்கப்படாமல் போவதற்கு இந்த குறை ஒருவேளை தடை ஆகிவிடும். விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஆனா உண்மையான விசுவாசம் இந்த ஒப்புரவாகுதலிலும் இருக்கணுமே, இதுலயும் இருக்கணுமே. ஆண்டவர் கிரியை செய்வாரனா எதையும் நான் செய்வேனே. ஒனேசிமோ அதை செய்வதற்கு தயங்கவில்லை, தாமதம் பண்ணவில்லை, சொன்ன உடனே கிளம்பினார். இங்க பவுலுக்கு தேவை, ஆனாலும் போனாரு. பவுலோடு கூட இருப்பது சந்தோஷம், ஆனாலும் போனாரு. அங்க போனா அடி கிடைக்கும், அங்க போனா சித்திரவதை கிடைக்கும், அங்க போனா கொலை நடக்கும், என்ன நினைச்சும் கவலைப்படல, கிளம்பினார், உடனே போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் நீங்களும் தாமதம் பண்ணாம செய்யறோமா? ஆண்டவர் பேசுகிற காரியங்களை இன்னைக்கு ஒருவேளை உங்களோடு பேசி இருக்கிறாரா? ஸ்டெப் எடுப்பீங்களா? கடன் வாங்கி இருந்தா அதை செலுத்தாம வேற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நானு யார்கிட்டயா பொருட்கள் வாங்கியிருந்தா அதை திருப்பி கொடுப்பதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டியா இருக்கணும். யார்கிட்டயாவது வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதை சமாதானம் பண்ணுவதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டியா இருக்கணும். வேற எல்லாத்த விட இது முக்கியம். ஏன்னா இது ஆத்மா சம்பந்தப்பட்டது. அதனால ஆண்டவரிடத்துல புறப்பட முடியாம ஒருவேளை போய்விடுமே, அந்த பாரம், அந்த பயம் எனக்கு இருக்கணும். 4 காரியங்களை பார்த்தோம். முதல் காரியம் பார்த்தோம், ஆண்டவருடைய வசனம் கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஒரு மனிதனுடைய சூழ்நிலைகள், சரீர பிரகாரமான குறைச்சல்கள் சுவிசேஷத்திற்கு தடையா இருக்கவே இருக்காது. அவனுடைய வல்லமை உள்ள வார்த்தை அது தனித்தன்மை உள்ளது, அது கிரியை செய்யும். நான் அதற்கு ஏதாவது ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அலங்கரிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய வசனம் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். அவனுடைய வசனம் போதுமானது. யாரையும் சந்திக்க ஆண்டவரால முடியும், யாரையும் ரட்சிக்க ஆண்டவரால முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே இந்த இயேசு கிறிஸ்து. 2வது, ரட்சிப்பு கர்த்தர் கையில இருக்கிறது. ரட்சிக்கிற நேரமும் கர்த்தர் கையில இருக்கிறது. ஆகையால் அசால்ட்டா இருக்கக்கூடாது. அவர் ரட்சிக்கிற வரைக்கும் 123 சங்கீதத்துல நம்ம இப்ப வாசிச்சபடி ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டே இருக்கிறோம். அவ்வளோ நல்ல பிலமோன்ட்டு அவ்வளோ வருஷம் இருந்த
ஒனேசிமு ரட்சிக்கப்படல. ஆனா ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் ரோமாபுரியில பவுலோடு கூட இருக்கிற ரட்சிக்கப்பட்டார். அது கர்த்தருடைய செயல். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் அவருடைய வேலை என்று ஒன்று உண்டு, தேவ செயல் என்று உண்டு. அது நடக்கிற வரைக்கும் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம், பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்தது ரட்சிப்புல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு போய் ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல் அவசியம், ஒப்புரவாகுதல் அவசியம். இந்த சத்தியம் இந்த பிலமோன் நிருபத்துல ஒனேசிமு வாழ்க்கை மூலமா ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது அவ்வளவு முக்கியம். பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு முக்கியமா தெரிஞ்சதுனாலதான் தன்னோடு இருக்கிறது அவசியமா இருந்தாலும், தனக்கு உபயோகமா இருந்தாலும், தான் சொன்னா பிலமோன் கேட்கிறதா இருந்தாலும், பிலமோன் தன்னுடைய ஜீவனையே இவருக்கு கொடுப்பதற்கு கடன்பட்டவரை போல இருந்தாலும் அதுக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்கவில்லை. நீ போ, ஒப்புரவாகு, ஒப்புரவாகுதான் முக்கியம், நீ போய் சரி செஞ்சுட்டு வா, அப்புறம் தான் மத்ததெல்லாம் சொல்லி அனுப்பினாரு. நான்காவதாக பார்த்தோம், இது அவசரம், தாமதம் பண்ணத்தக்கதல்ல, தயங்கு காரியம் அல்ல. ஒனேசிமு உடனே செஞ்சாரு, தயக்கம் அடையவில்லை. அவருக்கு இங்க இருக்கிற சந்தோஷமா இருந்தாலும் அவர் போனாரு என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கடைசியாக இந்த ஒனேசிமுடைய சாட்சியை பாருங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய சாட்சி இப்படி இருக்கணுங்க. ஒரு சில வார்த்தைகள் ஆவியானவர் இந்த புஸ்தகத்துல எழுதி வைக்கிறார். பிலமோன்லயும் இன்னும் ஒரே ஒரு இடம் கொல்லைசேர்ல 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் பிலமோனை பற்றி ஒரு கிளிம்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். யோசிச்சு பார்க்கணும். இதை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன குறித்து இந்த சாட்சி சொல்வாரா? இந்த ஒனேசிமுவை குறித்து இப்படி ஒரு ஒப்பற்ற சாட்சியை ஆண்டவர் வைக்கிறாரு, சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் மூலமா இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல தேவ மனிதன் என்னை குறித்து இப்படி சொல்வாரா? வசனம் எல்லாம் யாரால கொடுக்கப்படுகிறது? ஆவியானவர் தான் சொல்லுகிறார், தேவ ஆவியானவர் தான் பேசுகிறார். அப்ப ஆவியானவர் இந்த வார்த்தையை ஒனேசிமுவை குறித்து சொல்லுகிறாரு. என்ன குறித்து, உங்களை குறித்து சொல்லுவாரா? கவனிச்சு பார்க்கலாமாங்க, நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? பிலமோனின் புஸ்தகம் ஒரு சில வசனம் மட்டும் வாசிக்கலாம். அவர் சொல்லுகிற காரியங்களை நான் பாயிண்ட் பண்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. பிலமோன் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலமோன் 10th verse வாசிக்கலாமா? என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். இந்த ஒனேசிமுவை பவுல் என்னன்னு அழைக்கிறாரு? நான் பெற்ற என் மகன் என்று சொல்லி சொல்லுகிறாரு. ஒரு தேவ மனிதன், அது அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல, அவ்வளவோ ஒப்பற்ற ஒரு பரிசுத்தவான். இவரை குறித்து சொல்லுகிறாரு என் மகன் என்று சொல்லி சொல்லுகிறாரு. தீத்துவை குறித்து சொன்னாரு, தீமோத்தேயை குறித்து சொன்னாரு, அதே ஸ்தானத்துல இவரையும் வைத்து சொல்லுகிறாரு. தீத்துவை போல, தீமோத்தேயை போல இவனும் என்னுடைய மகன், நான் பெற்ற என் மகன் என்று சொல்லி சொல்லுகிறாரு. இது ஆண்டு சொல்வதா எடுத்துக்கொள்வோனா? ஆண்டு சந்தோஷமா என்ன குறித்து என் மகன் இவன் சொல்லி சொல்வாரா? பிரதர், உங்களுக்கு கேட்டு பாருங்க. ஆண்டு நீங்க சொல்றீங்க நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டு, அவர் சொல்வாரா? சந்தோஷத்தோடு சொல்வாரா? பெருமையோடு சொல்வாரா? மற்றவங்களுக்கு முன்னால எப்படி சாத்தானுக்கு முன்னால யோபுவை குறித்து பெருமையா ஏசப்பா பேசினாரோ, அப்படி என்னை குறித்து, உங்களை குறித்து சாத்தானுக்கு முன்னால, சமுதாயத்துக்கு முன்னால இவன் என்னுடைய மகன் என்று சொல்லி ஆண்டு அறிக்கை செய்வாரா? யோசிச்சு பாருங்க. 11வது வசனம் வாசிக்கலாமா? அதே பிலமோன்ல 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இந்த ஒனேசிமுங்கிற அந்த பெயருக்கு, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாங்க, யூஸ்ஃபுல், ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உபயோகம் உள்ளவன், பிரயோஜனம் உள்ளவன், லாபமானவன் என்று சொல்லி அர்த்தம். ஆனா அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கவில்லை. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ எனக்கும் உமக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன். பவுல் அப்போஸ்தலன் ஒனேசிமுவை பத்தி சொல்றாரு, he is such a useful vessel. அவ்வளோ பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம், எனக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம், உமக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம். ஆண்டவர் சொல்வாரா, இவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவரா? உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கு, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு, உங்க வாழ்க்கையை மாற்றின ஆண்டவருக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவரா இருக்கிறீங்களா? வீட்டுக்கு தான் பிரயோஜனம் உள்ளவரா? நீங்க சமுதாயத்துக்கு தான் பிரயோஜனம் உள்ளவரா? உங்க கம்பெனிக்கு தான் பிரயோஜனம் உள்ளவரா? அல்லது தேவாதி தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவரா? ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா எங்களை நீங்க மாற்றுங்க. எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரங்களா நானும் நீங்களும் மாறணுமே. இந்த ஒனேசிமுவை குறித்து இந்த சாட்சி சொல்லப்படுகிறது. 12வது வசனம், பிலமோன் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். என்ன ஒரு சாட்சி பாருங்க. என் உள்ளம் போல இருக்கிற
ஒனேசிமோன்னு சொல்லி சொல்லுகிறாரு. இதை வாசிக்கும் போது தீமோத்தேயு குறித்து பவுல் இதே வார்த்தையை ஏறத்தாழ சொன்னாரு. நான் ஒரு சில வசனம் பாயிண்ட் பண்றேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்ம மறுபடியும் இங்க வரப்போறோம். ஆனா தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Corinthians chapter 16 verse 10. 1 கொரிந்தியர் 16:10 வாசிக்கலாமா? தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள். என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. அதே மாதிரி பிலிப்பியர் நிருபத்திலங்க 2ஆம் அதிகாரம் 19-20. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 19 and 20. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாமா? அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. என்னை போல மனதுள்ளவன் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. பிலமோனுக்கு வருவீங்கன்னா ஒனேசிமுவை குறித்தும் பவுல் சொல்லுகிறாரு, என் உள்ளம் போல இருக்கிற இந்த ஒனேசிமோ, என் உள்ளம் போல இருக்கிற ஒனேசிமோ. பிரதர், ஒரு தேவ மனுஷன் இந்த வார்த்தையை என்னை குறித்து சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் என்னை உங்களையும் குறித்து என் உள்ளம் போல இருக்கிறவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டுடைய உள்ளம் அவனுக்கு இருக்கிறது, ஆண்டுடைய பாரம் அவனுக்கு இருக்கிறது, ஆண்டுடைய ஏக்கம் அவனுக்கு இருக்கிறது, ஆண்டுடைய மனதுருக்கம் அவனுக்குள்ள இருக்கிறது, ஆத்துமாக்கள் மேல அந்த கரிசனை இருக்கிறது. நான் எப்படி கைவிடுவேன்? வலது கரத்துக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர் மேல பரிதாபம் கொள்ளாமல் இருப்பேனோ? அந்த பரிதபிக்கிற அந்த உள்ளம் என் உள்ளம் போல இருக்கிற ஆல்வின் என்று சொல்லி ஆண்டு என்னை உங்களுக்கு சொல்ல முடியுமா? ரட்சிப்பு கொடுத்த மாற்றம் இந்த ஒனேசிமுக்குள்ளங்க. அதோடு நிக்கல, இன்னும் ஒரு சில வார்த்தை பாருங்க. அவ்வளவு ஒரு சாட்சியாய் இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கை இருந்துச்சு. பிலமோன் 16வது வசனம் 16th verse வாசிக்கலாமா? எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின் படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எனக்கு அவன் பிரியமுள்ள ஒரு சகோதரன், அதே போல உமக்கும் சரீரத்தின் படியே மட்டுமல்ல கர்த்தருக்கும் அவன் பயங்கர பிரியமுள்ள ஒரு சகோதரன். பிரதர், நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என் வாழ்க்கையை பார்த்து பிரியப்படுவாரா அல்லது வேதனைப்படுகிறாரா? பல நேரம் நம்ம தியானிச்சிருக்கிறபடி, am I a praise point or am I a prayer point? நான் ஒரு ஜெப குறிப்பா அல்லது நான் ஒரு துதி குறிப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையை பார்த்து பரிசுத்தவான்கள் ஆண்டவரே இப்படி இருக்கிறானே, இவனை மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறாங்களா? அல்லது என் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரே இந்த மகனுடைய வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார்களா? என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரியப்படுத்துகிறோமா? என் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமா? வசனம் சொல்லுது, எனக்கு பிரியமுள்ள ஒரு சகோதரன், கர்த்தருக்குள் உனக்கும் அவன் பிரியமுள்ள ஒரு சகோதரன் என்று சொல்லி சொல்லுகிறார். 17வது வசனம், பிலமோன் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். எந்த அளவு ஒரு ஐக்கியம் பாருங்க. என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். நீங்க அவனை ஏற்றுக்கொண்டா என்னை ஏற்றுக்கொண்டது போல. ஏசப்பா சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள். ஆண்டவர் இந்த அளவு என்னோடு ஐக்கியப்பட முடியுமா? என்னோடு ஒன்றுபட முடியுமா? அவரோடு இணைஞ்ச வாழ்க்கை தானா? ஒனேசிமுக்குள்ள ரட்சிப்பு கொடுத்த ஒரு பெரிய மாற்றம் இது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதோட நிக்கலங்க. 20வது வசனத்துல, பிலமோன் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் 20th verse. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். கவனிங்க, இந்த ஒனேசிமுவை பிலமோன் ஏற்றுக்கொண்டா பவுலுடைய உள்ளம் இளைப்பாருமா? அதுக்கு எதிர்மறையா யோசிப்போனா, ஒனேசிமுவை பிலமோன் ஏற்றுக்கொள்ளாவிட்டா என்னுடைய உள்ளத்துல இளைப்பாறுதல் இருக்காதான்? யோசிச்சு பாப்பீங்களா? அந்த அளவு இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கை பவுலை அஃபெக்ட் பண்ணுச்சு. ஒப்புரவாகுதல் நடக்கலன்னா அவரால் தாங்க முடிய மாட்டேங்குதான். வேதனை, துக்கம், பாரம், கண்ணீர், தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆனா நடந்துச்சுன்னா எனக்கு இளைப்பாறுதல். அந்த அளவு என் வாழ்க்கை மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறதா இருக்கிறதா?
வேலை செய்கிற இடத்துல பிரதர் நீங்க அப்படி இருக்கிறீங்களா? உங்க சமுதாயத்துல சகோதரி நீங்க அப்படி இருக்கிறீங்களா? உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, உங்க வீட்டுல நீங்க அப்படி இருக்கிறீங்களா? ஆர் யூ இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் ஃபார் கிரைஸ்ட்? என்ன பாக்குறவங்க என்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு அந்த இயேசுவின் பக்கமா மனம் திரும்புகிறாங்களா? இன்னொரு வசனம், கொலோசையர் 4:9 வசனத்துலங்க ஒனேசிமுவை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கொலோசையர் 4:9 வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 4 verse 9. கொலோசையர் 4:9 எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமாங்க? நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த முதல் அவனையும் சொல்லி சொல்றாங்கல்ல, அது யாரை குறிக்குதுன்னாங்க, 7ஆம் வசனத்துல வாசிப்பீங்கன்னா தீகிக்கு அப்படிங்கிற. சரி, இப்ப நம்முடைய கண்ணோட்டம் ஒனேசிமு மேல. ஒனேசிமுவை குறித்து கொலோசு சபைக்கு பவுல் எழுதும் போது, கொலோசு சபையில ஒருவர் யாரு? இந்த ஒனேசிமு. அப்ப அந்த சபையோடு இவரை ஐக்கியப்படுத்தி பார்க்கிறார். அதோடு நிக்கல, உண்மையுள்ள சகோதரன் இந்த ஒனேசிமு. அதோடு நிக்கல, பிரியமுள்ள சகோதரன் இந்த ஒனேசிமு. அதோடு நிக்கல, கடைசியா சொல்றாரு, என்னுடைய எல்லா செய்திகளையும் அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? அறிவிப்பான். அந்த அளவு பவுல் அப்போஸ்தலனோடு ஐக்கியமா இணைஞ்சு இருந்தவர் தான் யாரு? இந்த ஒனேசிமு. அந்த அளவு ஐக்கியப்படணும்னா இவருடைய லைஃப் அந்த அளவு இருந்தா தானங்க ஐக்கியப்பட முடியும். இந்த 1 யோவான்ல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஏசப்பா ஒளியில் இருக்கிறது போல பவுல் அப்போஸ்தலன் ஒளியில் இருக்கிறாரு. அப்ப இந்த ஒளியில் இருக்கிற பவுல் அப்போஸ்தலனோடு ஒனேசிமு ஐக்கியப்படணும்னா அவரும் என்ன இருக்கிறாரு? ஒளியில் இருக்கிறாரு. அந்த அளவு ஒரு ஐக்கியம், அந்த அளவு ஒரு நெருக்கம், அந்த அளவு ஒரு உறவு. எல்லா செய்திகளையும் அவன் உங்களுக்கு சொல்லுவான். கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு உண்மையில உக்ரானக்காரனாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்றாரா? அப்படி இருதயத்தின் பாரங்களை மற்றவங்களுக்கு சொல்வதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறாரா? யோசிச்சு பார்க்கலாமா? நம்ம இப்ப வாசிச்ச வசனத்தெல்லாம் கடைசி பகுதியில ஒனேசிமுக்குள்ள வந்த ஒரு மாற்றம், ரட்சிப்பு கொடுத்த மாற்றம். இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரிய, உங்க லைஃப் மாறி இருக்கிறதா? ஆண்டவர் உங்களை குறித்து என் மகன் என்று சொல்லி உரிமையா சொல்ல முடியுமா? எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்ல முடியுமா? என் உள்ளம் போல இருக்கிறவன் என்று சொல்லி சொல்ல முடியுமா? பிரியமுள்ள சகோதரன் அவன். அவனை ஏற்றுக்கொண்டா என்ன ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவர் சொல்வாரா? அவனுடைய காரியங்கள் சரியில்லைன்னா எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. சபையில அவனும் ஒருவன், அவன் உண்மையுள்ள சகோதரன், அவன் பிரியமுள்ள சகோதரன், என் காரியங்கள் எல்லாம் சொல்லத்தக்க தகுதி உள்ளவன். யோசிச்சு பார்க்கலாமா? கேட்ட சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? உங்க ரட்சிப்பு இன்னைக்கு எப்படி இருக்கு பிரதர்? ஆளை பாக்குறீங்களா? சூழ்நிலை பாக்குறீங்களா? அவங்க படிப்பை பார்க்கிறீங்களா? அவங்க பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க, அவங்க பைபிள் காலேஜ் படிக்கல. அவங்க கார் வச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு கார் இல்ல. அவங்க அழகா இருக்கிறாங்க, இவங்க அழகு இல்ல. இவங்க அந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி. அப்படியா பார்க்கிறீங்க? அல்லது வசனத்தை, உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை கண்டு அது தேவவசனமா ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு அந்த வசனம் உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்து கிறிஸ்துவின் சுபாவத்தை உங்களுக்குள்ள உண்டாக்குறதா? எழுந்து போன அந்த சாயலை மறுபடியும் உண்டாக்குகிறதா? யோசிச்சு பார்க்கலாமா? கேட்ட வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, அன்றைய இன்று இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கையை எங்க முன்னால நிறுத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், எங்களை ரட்சிக்க வல்லமையுடைய உங்களுடைய ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுகிற சபைகளை எங்களை மாற்றுங்க. பல சரீர பிரகாரமான தடைகள் சுவிசேஷத்திற்கு இனிமேல் தடையா இல்லாம உங்களுடைய வசனம் கட்டப்பட்டு இருக்க கூடாதுப்பா. உங்க வசனம் கிரியை செய்யட்டும், எங்க மூலமா கிரியை செய்யட்டும். உங்களுடைய வசனம் வல்லமையுடையது, ஜீவனுடையது. அந்த வசனம் கிரியை செய்ய இன்னைக்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. உங்களுடைய நேரம் வர்ற வரைக்கும் உங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்க காத்திருக்க கிருபை கொடுங்க. யாரையும் உங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க என்று சொல்லி தள்ளி விடாம, பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்பது போல உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற உடைய வேலை வரைக்கும், உடைய செயல் வருகிற வரைக்கும் காத்திருக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஒப்புரவாக்குதலின் முக்கியத்துவத்தை புரிய வைங்க சுவாமி. இதை தாமதம் பண்ண விடாதீங்க. உடனே ஒப்புரவாக எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. எங்க சாட்சி மாறட்டும்பா. ஒனேசிமுடைய சாட்சி அவ்வளவு ஒப்பற்றதா இருந்தது. சுவிசேஷம் அந்த அளவு ஒரு பெரிய மாற்றம் ஒரு மனிதனுக்குள்ள கொண்டு வர முடியுமே. எங்களுக்குள்ளேயும் மாற்ற கொண்டு வர வாஞ்சிக்கிறீங்க. எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்.
மாற விரும்புகிறோம், மாற ஆசைப்படுகிறோம். ஆவியானவரே, கிறிஸ்துவை போல இன்னும் இன்னும் அதிகமா எங்களை மாற்றுங்க சுவாமி. கர்த்தருடைய மகிமையை வசனம்ங்கிற கண்ணாடியில இன்னும் இன்னும் அதிகமாய் நாங்கள் கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால அந்த சாயலாகத்தானே மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒனேசிமுவை மாற்றின ஆண்டவர் எங்களையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறேன். எங்க மூலமா சுவிசேஷம் யார் பக்கமா கொண்டு போகப்படுகிறதோ அவர்களையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்று நம்பி உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.